நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். 2025 வருஷம் நவம்பர் மாசத்துக்கு உண்டான ராசி பலன் இதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாசம் 15ஆம் தேதி சனி பகவானுக்குரிய சனிக்கிழமையில ஏகாதசி திதியில இந்த நவம்பர் மாசம் அப்படிங்கிறது பிறகுது. இந்த நவம்பர் மாசத்துல பாத்தீங்கன்னா புத சுக்கிர யோகம் இருக்கு, புதாதித்ய யோகம் இருக்கு, குருமங்கல யோகம் இருக்கு. இப்படி அற்புதமான யோகங்கள் எல்லாம் இருக்கு. அப்படிங்கறதால வாழ்க்கையே அப்படியே தலைகீழா மாறும். நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கு. இந்த மாசத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் நீசத்துல இருக்காரு துலா ராசியில. 17ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு போய் சூரியன் பலமடைய போறாரு. செவ்வாய் விருச்சிகத்துல இருக்கார், சூரியன் அவரோட சேர போறார். புதன் துலா ராசியில இருக்காரு, சுக்கிரன் கன்னிராசியில இருக்காரு. 3ஆம் தேதி துலா ராசியில இருக்காரு, 27ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு போறாரு. இப்ப இந்த விருச்சிக ராசியில செவ்வாயோட சுக்கிரன் சேர போறார். அப்படிங்கறதால ஒரு 4 ராசிக்காரர்களுக்கு பிருகுமங்கல யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகமும் இருக்கு. குரு பகவான் கடகத்துல உச்சமடைஞ்சிருக்கார், சனி பகவான் மீன ராசியில, ராகு கும்பத்துல, கேது சிம்மத்துல. இதுதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக நிலைகள். இந்த பிருகு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகம் 4 ராசிக்காரர்களுக்கு இருக்கு. அது யார் யாருக்கு, உங்களோட ராசிக்கு இந்த மாசத்துல என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறத எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவா பார்த்துருவோம். நேயர்கள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்றிருக்க நவ கிரகங்களையும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வீடியோக்குள்ள போவோம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த நவம்பர் மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு முன்னாடியே ஒரு நல்ல செய்தி அப்படிங்கறத சொல்லிடுறேன். இந்த மாச கடைசியில பிருகுமங்கல யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகம் அப்படிங்கிறது வரப்போகுது. அது என்ன ஜோசியர பிருகுமங்கல யோகம், என்ன புதுசா சொல்றீங்களே அப்படின்னு கேட்கலாம். அதாவது பிருகுமங்கல யோகம் அப்படிங்கிறது உல்லாசமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய யோகம். சொந்த வீடு, சொத்து சுகம், வண்டி வாகனம், குடும்ப விருத்தி, இந்த குலதெய்வத்தோட அனுக்கிரகம் இத்தனையும் ஒரு சேர கொடுக்கக்கூடியதுதான் இந்த பிருகுமங்கல யோகம். அது என்ன பிருகுமங்கல யோகம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது சுக்கிரனும் செவ்வாயும் ராசிக்கு 1, 4, 7, 10 இதுல ஏதாவது ஒரு இடத்துல இருந்தா அதுக்கு பேர் தான் பிருகுமங்கல யோகம். இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா 27ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் போறார். அங்க இருக்கிற செவ்வாயோட சேர்றதால பிருகுமங்கல யோகம் அப்படிங்கிற அற்புதமான யோகத்தை உங்களோட ராசிக்கு கலத்திரஸ்தானத்துல உருவாக்குறாங்க. இது ஒரு விதமான எதிர்பார்ப்புகள். இந்த மாச கடைசியில உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் இருக்கு அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிக்கலாம். அப்படி ஒரு அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. சரி, மாச தொடக்கத்துல ராசிநாதன் எங்க இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னிராசியில இருக்காரு. இந்த கன்னிராசியில இருக்காரு அப்படிங்கிறது ஒரு சுமாரான அமைப்பு தான். நல்ல வேலையா அவரு 3ஆம் தேதியோட அங்கிருந்து கிளம்பி துலா ராசிக்கு போயிடுறாரு. அப்ப துலா ராசிக்கு சுக்கிரன் போறார் அப்படின்னா புத சுக்கிர யோகம், புத ஆதித்ய யோகம் அப்படிங்கறது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. அப்ப இக்காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அரசு வழி சலுகைகளை நீங்க அனுபவிக்கலாம். காசா இருந்தாலும் கவர்மெண்ட் காசுங்கிறாங்க பாத்தீங்களா. இப்ப நீங்க அரசு வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா அது ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. இப்போ ஒரு அரசு உத்தியோகத்துல இருக்கேன், டெம்பரவரியா இருக்கேன் அப்படின்னா இப்ப போய் பர்மனெண்ட்டுக்கு முயற்சி செய்யலாம். ஒரு அதிகாரியை பாக்குறேன், ஒரு அரசியல்வாதியை பாக்குறேன், அமைச்சரை பாக்குறேன், பெரிய மனுஷனை பாக்குறேன்னு யாரையோ கையில காலில் விழுந்து ரெக்கமெண்டேஷன் பிடிச்சிங்கன்னா இப்ப அரசு வேலை அப்படிங்கிறது பணி நிரந்தரம் ஆயிடும். அதே மாதிரி அரசு வழி தேர்வுலாம் வந்திருந்தது, இப்ப அதுக்கான முயற்சி அப்படிங்கறதெல்லாம் எடுத்தீங்கன்னா நிறைய கிடைக்கும். அது மாதிரி அரசு வழி சலுகைகள் உண்டு. ஒரு தொகுப்பு வீடு கட்டுறேன், இல்ல மானியத்துல ஒரு மோட்டர் வாங்குறேன், இல்ல அரசுல ஏதாவது ஒரு உதவித்தொகைக்கு விண்ணப்பம் செய்யறேன், இதெல்லாம் செஞ்சீங்கன்னா பெருசா எங்கேயும் அலைய வேண்டியதில்லை, எல்லாமே உடனுக்குடன் கிடைக்கும். அதாவது சாதாரணமா ஒரு சர்டிபிகேட் வாங்குறதுக்கு கூட 10 நாள் அலையணும். ஆனா பரவாயில்ல, நீங்க போனேன் ஒரே நாள்ல வேலை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற அளவுக்கு நல்லபடியா இருக்கும். அது மாதிரி தொழில் போட்டிகள் அப்படிங்கறதெல்லாம் இருக்காது. தொழில் போட்டி இருந்தாலும் அதை தாண்டி ஜெயிச்சு வருமானத்தை உயர்த்தி காட்டுவீங்க. வண்டி வாகனம் வாங்கலாம். உத்தியோகத்துல உழைப்புக்கு தகுந்த பலன் கிடைக்கும். பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். வியாபாரம் தொழில் செய்யறவங்களுக்கு போட்டிகளை தாண்டி நீங்க ஜெயிப்பீங்க. புகழ் கூடும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில தேர்ச்சி அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும். அதே மாதிரி செவ்வாய் உங்களோட ராசிக்கு 7வது வீட்டுல விருச்சிக ராசியில இருக்கார். 7க்கும் 12க்கும் அதிபதியான செவ்வாய் 7க்கு வரார் அப்படின்னா இடம் பூமியால ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்க போகுது.
அதே மாதிரி மனைவி வழியில சொத்து கிடைக்க போகுது. உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு, மனைவி வீட்டுல சொத்து இருக்கு அப்படின்னா அதுக்குண்டான பாகம் அப்படிங்கறது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும். அதால 10 ரூபா நீங்க சந்தோஷமா இருக்கலாம். இது நம்ம உழைக்காம வரக்கூடிய வருமானம். ஒரு பக்கம் சட்ட ரீதியா உரிமை இருக்கு அப்படின்னாலும் கூட நாம எதிர்பாராத வருமானம் அப்படிங்கறதால அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அது மாதிரி தொழில் ரீதியா முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது நல்ல அனுபவஸ்தர்கள், பெரியவர்கள் உங்களுக்கு ஆலோசனையா இருப்பாங்க, உதவியா இருப்பாங்க, நிறைய நன்மைகள் அப்படிங்கறத செய்வாங்க. அது மாதிரி உங்களோட ராசிக்கு 3வது வீட்டுல குருமங்கல யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகம். ஏன்னா கடகராசியில உச்சம் பெற்ற குரு விருச்சிகத்துல இருக்கிற செவ்வாயை பாக்குறார் அப்படிங்கறதால குரு மங்களம் அடைஞ்சிடுறார். குருமங்கல யோகம் அப்படிங்கறது உருவாகுது. அப்ப இல்லத்துல நல்ல காரியங்கள் நடக்கும். உடன்பிறப்புகள், அண்ணன் தம்பி, பங்காளி வகையில ஏற்பட்ட சண்டை சச்சரவுலாம் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா இருப்பீங்க. அப்படி ஒரு யோக அமைப்பு அப்படிங்கறதும் கிடைக்கும். அது மாதிரி கடந்த காலகட்டத்துல அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒரு சொத்து தகராறு, இல்ல அண்ணன் தம்பிகளுக்குள்ள குழந்தைங்களால ஒரு சண்டை உண்டாகி போச்சு, ஏதோ குடுக்கல் வாங்கல ஒரு சண்டை உருவாகி போச்சு, இப்படி இருந்தவங்க எல்லாம் இதுக்கு மேல ரொம்ப ஒத்துமையா இருப்பீங்க. லாப சனி அப்படிங்கிறவரு இந்த மாசத்துல உங்களுக்கு நல்லாவே வேலை செய்வார். அப்படிங்கறதால தொழில் ரீதியான வளர்ச்சி அப்படிங்கறதும் உச்சத்தை தொடும். அற்புதமான யோக பலன்கள் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு கூடுதலா இருக்கு. அப்படிங்கறதால எதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. 10ல ஒரு பாவி இருக்கணும். 10ல ராகு அப்படிங்கிற ஒரு பாவி இருக்கார். அப்படிங்கறதால அவரும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கறத செஞ்சு கொடுப்பார். மொத்தத்துல இந்த மாசம் அப்படிங்கிறது மிக சிறந்த வளர்ச்சி அப்படிங்கறத கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். அதோட குருவோட பார்வை அப்படிங்கறது பாத்தீங்கன்னா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 7, 9, 11 இந்த 3 வீட்டுல விழுவுது. அப்ப 7ஆம் இடத்துல விழுவுற குரு பார்வை கூட்டு தொழில நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். கூட்டாளிகள் உங்களுக்கு 10 ரூபா சம்பாரிச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. நம்ம கிட்ட இருந்தா பிடிங்கி திம்பானுங்க, நம்ம கிட்ட இல்லைன்னா ஒரு ரூபாய் எட்டி பார்க்க மாட்டான். அப்படி இருந்த நிலைமை மாதிரி நல்ல நண்பர்களை சேர்த்துப்பீங்க, நல்லவர்களை அடையாளம் கண்டுபிடிப்பீங்க. அப்படியான அமைப்புகள்லாம் கிடைக்கும். 9ஆம் இடத்துல விழுவுற குரு பார்வை வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும். கட்டின வீட்டை பழுது பார்க்கலாம். வாடகை கட்டடத்துல இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதையே சொந்தமா மாத்தலாம். இல்ல வீடு கட்டிவிட்டேன் ஜோசியரை பாதியில நிக்குதுன்னா பணி நடக்கும். வீடு கட்டின கடன் இருக்கு ஜோசியரை, நகை நட்டெல்லாம் அடவுல கிடக்கு ஜோசியரை அப்படின்னீங்கன்னா அதெல்லாம் அடைக்கிறதுக்கு வழி பிறக்கும். இப்ப மாச கடைசியில இந்த பிருகுமங்கல யோகம் அப்படிங்கிறது இருக்கு சொன்னோம் பாத்தீங்களா, அந்த நாளை எதிர்பார்த்தே நீங்க காத்துக்கிட்டு இருக்கலாம். முன்கூட்டியே நல்லது அப்படிங்கறதெல்லாம் நடக்க தொடங்கும். வாழ்க்கையில சில பேர் இதுதான் என் லட்சியம், இதுதான் என் நோக்கம், இது ஒண்ணு மட்டும் கிடைச்சிட்டா போதும், அதுக்கப்புறம் நான் எதுவுமே கடவுள்கிட்ட கேட்க மாட்டேன், எனக்கு இதை மட்டும் கொடு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு லட்சியம் நோக்கமா வச்சிருப்பீங்க பாத்தீங்களா, அது இந்த பிருகுமங்கல யோகத்து காலகட்டத்துல நிச்சயமா நிறைவேறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. இது மாதிரி வரக்கூடிய காலகட்டங்கள்ல என்ன பண்ணணும்னா நம்ம கிட்ட இருக்கிற 10 ரூபாய ஏழைப்பாளைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவி செய்யணும். அது ஒருவேளை சோறு போடலாம், இல்ல ஒரு துணிமணி எடுத்து கொடுக்கலாம், இல்ல பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு ஒரு பீஸ் கட்டுறது, ஒரு துணிமணி வாங்கி கொடுக்கறது, ஒரு பேனா பென்சில் நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்கறது, வீடு இல்லாம இருக்கிறவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி செய்யறது, இந்த அன்னதானம் பண்றது, இதையெல்லாம் செஞ்சீங்கன்னா பல அற்புதமான யோகங்கள், எதிர்பாராத மகிழ்ச்சியான சம்பவங்கள் எல்லாமே காத்துக்கிட்டு இருக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.